ப்ளஸ் எடுத்துக்கோ. ஓகே, ஃபோகிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி இது இயங்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு டீசல் டேங்க் வித் கெமிக்கல். இதில் தான் நம்ம வந்து கெமிக்கல் ப்ளஸ் டீசல் நம்ம ஊற்ற போகிறோம். பின்னாடி இருக்கிறது வந்துட்டு சின்ன டேங்க் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல். ஓகே, பெட்ரோல் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த மிஷின் இயங்குது. வெளியில் வர கெமிக்கல் இந்த மொஸ்கிட்டோ ஃப்ளைஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டீசல் வித் இந்த கெமிக்கல் தான் வந்து இது மூலியமாக தான் இந்த வந்து புகை வெளியே போய் அதுங்களுக்கு வந்து மருந்தாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த ப்ரெஷர் பண்ணுற இது இருக்குது, ப்ளஸ் வந்து சோக் ஸ்டார்டர் ப்ளக் இருக்குது. இது வழியாக தான் வந்துட்டு ஏர் வெளியே போகும், புகை வெளியே போயிட்டு அது மருந்து வந்து வெளியே வருது. சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதில் பெட்ரோல் ஊற்றியாச்சு, இதில் வந்து டீசல் போட்டாச்சு, இப்போ கெமிக்கல் போட போகிறோம். சரிங்களா? கெமிக்கல் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ये केमिकल का नाम बताइए. KO3 EC25. கெமிக்கல் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா KO3 EC25. ஓகே, 4 லிட்டர் நம்ம வந்துட்டு டீசல் எடுத்துருக்கோம். அதில் 100 ml நம்ம வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, போட போகிறோம். 4 லிட்டர் டீசல் போட்டிருக்கு ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து கரெக்டாக 100 ml வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம்? KO3 EC25. இதில் வந்து 100 ml கரெக்டாக எடுக்கணும். இதில் வந்து குறைஞ்சோ இல்லைன்னா அதிகமாகிடுச்சுனாக்கா நமக்கு வந்து இந்த கெமிக்கல் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் கரெக்டாக லெவல் எடுத்துக்கிறோம், நம்ம போடுறோம். சரிங்களா? 100 ml நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம். பார்க்குறோம் கரெக்டாக வந்து 100 ml போயிருக்கு. ஓகே, ஆல்ரெடி வந்து 1 லிட்டர் பாட்டில் இது ஆல்ரெடி 100 ml போயிடுச்சு. இப்போ பாக்கி இப்போ 900 ml பாக்கி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். டீசல் டேங்கை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நம்ம மிஷின் எப்படி வந்து ஆன் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா பின், இதுதான் வந்து நிப்பிள். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னாக்கா கரெக்டாக வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஏர் வந்து ரிலீஸ் பண்ணுறது. இது ஏர் ரிலீஸ் பண்ணும், ஏர் க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம மிஷின் வந்து அடித்து முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும் போது ஏரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏரை வெளியாக்கினாக்கா நம்ம மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சரிங்களா? அது மிஷின் ஆஃப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஓகே, சேஃப்டி. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நிப்பிள் வந்து க்ளோஸில் இருக்குது, இதுவும் க்ளோஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். 1 2 3. ஓகே, நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சவுண்டு எப்போ வருதுங்களா, இதில் வந்து சவுண்டு வரும். இது மாதிரி சவுண்டு வரும். இது மாதிரி சவுண்டு வரும்போது நம்ம வந்து இந்த நிப்பிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்.